கூட்டணி கட்சிகளின் ஆதரவை தொடர்ந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். ஆட்சி அமைக்க அவருக்கு குடியரசுத் தலைவர் அழைப்பு விடுத்ததை அடுத்து நாளை இரவு பிரதமர் பதவியேற்கும் விழா நடைபெறவுள்ளது. நாட்டின் மக்களவைத் தேர்தல் முடிவுகள் கடந்த 4ஆம் தேதி வெளியான நிலையில் எந்த கட்சிக்கும் ஆட்சி அமைக்க தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை. பாஜக தனித்து 240 தொகுதிகளை கைப்பற்றியிருக்கும் நிலையில் தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு மற்றும் ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் தலைவர் நிதிஷ்குமார் ஆதரவளிக்க தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு தலைவராக நரேந்திர மோடி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். இதன் மூலம் பிரதமர் மோடி 3வது முறையாக ஆட்சி அமைக்க உள்ளார். இதனையடுத்து பாஜக மூத்த தலைவரான எல்.கே. அத்வானியை டெல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் பிரதமர் மோடி நேரில் சந்தித்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். தொடர்ந்து பாஜகவின் மற்றொரு மூத்த தலைவரான முரளி மனோகர் ஜோஷியை பிரதமர் மோடி அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். பின்னர் குடியரசு முன்னாள் தலைவர் ராம்நாத் கோவிந்தை பிரதமர் மோடி அவரது இல்லத்தில் சந்தித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். இதனிடையே பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா, அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை நேரில் சந்தித்தனர். அப்போது தங்கள் கூட்டணியின் நாடாளுமன்ற குழு தலைவராக நரேந்திர மோடி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆதரவு கடிதத்தை வழங்கினர். அதன் பிறகு குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவு கடிதத்தை குடியரசுத் தலைவரிடம் அளித்து மத்தியில் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இதன் தொடர்ச்சியாக ஆட்சி அமைக்க பிரதமர் மோடிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அழைப்பு விடுத்தார். தொடர்ந்து நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர் இனிப்பு ஊட்டி வாழ்த்து தெரிவித்தார். அப்போது மத்திய அமைச்சர்கள் குழுவில் உறுப்பினர்களாக நியமிக்கப்படும் மற்ற நபர்களின் பெயர்களை தெரிவிக்குமாறு மோடியிடம் குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டார். பின்னர் குடியரசுத் தலைவர் மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் மோடி, நாட்டுக்கு சேவை செய்ய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மக்கள் 3வது முறையாக வாய்ப்பளித்திருப்பதாக கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் நாடு வேகமாக முன்னேறியதாகவும் 25 கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீண்டது ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமையான தருணம் என்றும் குறிப்பிட்டார். कि पिछले 2 टर्म में जिस गति से देश आगे बढ़ा है, समाज के हर क्षेत्र में परिवर्तन साफ साफ नजर आ रहा है. 25 करोड़ लोगों का गरीबी से बाहर आना. பிரதமர் பதவியேற்பு பணிகளை குடியரசுத் தலைவர் மாளிகை மேற்கொள்ளும் என்றும் அதற்குள் தாங்கள் அமைச்சர்கள் பட்டியலை குடியரசுத் தலைவரிடம் ஒப்படைப்போம் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். இந்நிலையில் நாளை இரவு 7:15 மணிக்கு பிரதமர் பதவியேற்பு விழா நடைபெறும் என்று குடியரசுத் தலைவர் மாளிகை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது.